இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ செம்ம கான்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ அடுத்ததா பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்காக, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவ லவ் பண்ண தொடங்கிட்டாரு. அது அப்பட்டமா அப்படியே தெரியுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவும் நம்ம கார்த்திக் மேல இப்போ நல்ல ஒரு அபிப்பிராயத்த வச்சிருக்காங்க. அவங்களும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக்க ரொம்ப புடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய பத்தி அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது இந்த விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெரியறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்வர்சேஷன் நம்ம பிரியாவுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ நம்பர மாத்திக்கல. நம்பர ஷேர் பண்ணிக்கல. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட ஃபோன நம்ம பிரியா எடுத்துட்டு போனதும், பிரியாவோட ஃபோன கார்த்திக் எடுத்துட்டு வந்ததும், இங்க ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. அதே சமயம் இப்போ இந்த அஞ்சலி ஒரு விஷயத்த பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறா அப்படின்னா, அது எத பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக், பிரியா 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து தான் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அதாவது இங்க சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் வாங்குறதுக்கு இறங்குறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வருது. அது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபோன்ல இருந்து அந்த ஃபோனுக்கு கால் போகுது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா, இந்த மாரி தான் உங்கள தனியா மீட் பண்ணணும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. இந்த அஞ்சலி இப்போ எங்க போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாத்தி மறுபடியும் கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இப்போ அவ கிளம்பி போயிட்டுருக்கா. அதாவது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவ திருந்தி வாழ்ந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய சேர்த்துட்டு இருப்பாங்க. அதே மாரி நம்ம இலக்கியாவும் கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாமே நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரொம்பவே அழகா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைம்ல தான் ப்ரப்போஸே பண்றாங்க. அதாவது இந்த அஞ்சலி வந்துட்டு கார்ல இருந்து நம்ம கார்த்திக்கையும், பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக கிளம்பி போறா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட பிரியாவும், பிரியா கிட்ட கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்வ வந்து சொல்லிக்கிறாங்க. அதாவது அப்படி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த அஞ்சலிய பத்தின மொத்த விஷயத்தையுமே கார்த்திக் போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாரி தான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து இப்ப நான் ஒருத்தரைய வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா, அவ என்ன இப்படி ஏமாத்துவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு முட்டாளா ஏமாந்துட்டு இருந்தேன். எனக்கு குழந்தைங்கன்னா உயிரு. அந்த ஒரு விஷயத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவ என்னை ஏமாத்திட்டா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா, கார்த்திக் நீங்க இவ்ளோ ஓப்பனா இருக்கீங்க. அதனால உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம பிரியா இருந்துட்டு கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. இந்த அஞ்சலிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.